நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையே. வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டே வாரேன். என்ன தன்னால் கால் இந்த வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வருது? மருமோளே, ராத்திரி போனீங்க நீயும் அலெக்ஸும், என்ன இப்போ வரீங்க? என்னமோ பெணத்துக்கிட்டே வர, என்னாச்சி? அடியே கிளவி, யார் நீ? என்ன பார்த்து மருமவளைங்க? பேசாமல் உட்காந்துரு, கடுப்பை கலப்பாத. என்னடி இது? போனா போதே மருமோளச்சேன்னு பாசமா இருந்தா என்னை பார்த்து கிளவிங்க, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? யாருக்கு யாரடி மருமவா? நீ எனக்கு மாமியாரா, நான் உனக்கு மருமவளா? மண்டை உடச்சிருவோம் பார்த்துக்கோ. உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். இரு, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அடிப்பேன்? இரு, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுதேன்னு பாரு. என்னடி பண்ணுவ? மாமியாரையே அடிக்க வரேன், இரு, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க. ஏம்மா ஏம்மா வேண்டாம்மா, விட்டுருமா. ஏல, உன் பொண்டாட்டி நீ அடிக்க வரா, நீ அவளை விட சொல்லுத, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? இரு, உன்னையும் சேர்த்து போலீஸில் பிடிச்சி கொடுக்க. ஆமாம், நீ எதுக்கு இந்த குளத்தில் வந்திருக்க? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஏம்மா இது மாலா இல்லைம்மா, இது பேய். ஆமால, பேய் தான் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. எந்த பேயின்னு தெரியல, திமிர் பேயின்னு நினைக்க. ஏம்மா நீ சொல்ற மாதிரி கிடையாதும்மா, இரு நான் உனக்கு விளக்கமா சொல்லுதேன். ஏக்கா நீங்க உள்ள போங்கக்கா, தயவு செஞ்சு உள்ள போங்க. நான் உள்ள போறேன். வெண்ணி போட்டு வச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. நான் குளிச்சு நல்லா மேக்கப் பண்ணிட்டு மாப்பிள்ளை பார்க்க போகணும். என்னது, மாப்பிள்ளை பார்க்க போறியா? விளக்கமாறு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. ஏம்மா ஏம்மா சும்மா இருமா. இல்லை என்னல, நீ பாட்டுக்கு அவளுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏம்மா என் கோலத்தை பார்த்தா உனக்கு தெரியலையாம்மா? ராத்திரி போனேன், இப்போ வார, என்ன நடந்துச்சு? உட்காருமா, நிக்க முடியல, உட்கார்ந்து பேசுவோம். சொல்லு சொல்லு. ஏம்மா நேற்று ராத்திரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு 2 பேரும் வண்டியில வந்துகிட்டு இருந்தோமா. வரும்போது ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டோம்மா. சரி, அதுக்கு என்ன? அந்த காட்டுக்குள்ள பெருசா ஒரு உருவத்தை பார்த்தோம். உருவமா? எந்த உருவம்? அதான் தெரியலம்மா. அந்த உருவத்தை பார்த்துட்டு நாங்க கொஞ்ச தூரம் வந்த உடனே வண்டி தன்னால நின்றுட்டு, அதுக்கு பிறகு வண்டி அசையவே இல்லை. ஐயோ, பிறகு என்ன செஞ்சீங்க? வேறவே என்ன செஞ்சீங்களா? நான் வண்டியை இறங்கி ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அங்க என்னமோ நடந்திருக்குமா. திடீர்னு மாலை எந்திரிச்சு இவோ இங்க என்னை வாடா போடாங்க அது இதுன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, பிறகு? பிறவு என்னன்னு தெரியல. நான் தான் மந்திரமுகிங்க, சந்திரமுகிக்கு தங்கச்சிங்க, என்னை தூக்கி ஒரே வீசா வீசிட்டாம்மா. ஐயோ, அதுக்கு பிறகு நான் கீழே விழுந்து கிடந்தேன். அவ வண்டி எடுத்துட்டு போயிட்டா. வண்டி போங்க, அது பாட்டுக்கு போகுதுமா. நான் விழுந்து கிடந்துட்டு இப்ப தான் எந்திரிச்சு வாரேன். அப்ப 2 பேரும் ஒண்ணா வரலையா? அவ தான் ராத்திரியே வந்துட்டாளே. இல்லையே, அவளும் இப்பதான் வந்தா. எங்க சுத்திட்டு வந்தான்னு தெரியலம்மா. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நான் இப்பதான் மெதுவா எந்திரிச்சு வாரேன். அட கடவுளே, பேய் பிடிச்சதுனாலதான் அவ இப்படி கத்திட்டு போறாளா? அதானே பார்த்தேன். மாலை என்கிட்ட இப்படி பேச மாட்டாளேன்னு பார்த்தனே. என்ன செய்யன்னு தெரியலம்மா, பயமா இருந்துச்சு. நான் அங்கனே பேசாம படுத்துட்டேன். என்னால எந்திரிச்சு வரவும் முடியல. கை காலெல்லாம் வீங்கி போயிட்டு வலிக்குமா. இரு இரு, அம்மா வெண்ணி வச்சு தாரேன், நல்ல குழி, ஒரு கசாயம் வச்சு தாரேன், உடம்பு வலியெல்லாம் சரியாயிரும். சரி அது இருக்கட்டும். அவளை என்ன செய்ய? அவளை என்ன செய்யன்னு பாப்போம். முதல்ல யாரு என்னன்னு விசாரிப்போம். எங்க விசாரிக்க விடுதா? தூக்கி போட்டு மிதி மிதினுல மிதிக்கா. இருந்தாலும் மருமகளை அப்படியே விட முடியாதுல்ல. மாப்பிள்ளை பாருங்க அம்மா, என்னை போய் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து தர சொல்லுதா. கல்யாணம் முடிக்க போறாளாம். செத்து 300 வருஷம் ஆயிட்டான். என்னது, செத்து 300 வருஷம் ஆயிட்டா? ஆமாம்மா, கல்யாணம் ஆகாம செத்துட்டாலாம். அதனால இப்போ வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்திருக்காளாம். நம்ம ஊருக்கு வர்றது பூரா 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னால செத்த பேய் தான் வருது. ஏன் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால செத்த பேயெல்லாம் வராதா? சரி, எந்த பேயா இருந்தா என்ன, விரட்டி தானே ஆகணும். என்ன செய்யன்னு யோசிப்போம். ராமு, கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆபீஸுக்கு கிளம்பணும்ல. ஆமா நெட்டம்மா, கடைக்கு போய் நீ எழுதி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன விஷயம்? கடைக்கு போயிருந்தேன்ல, இப்போ ரோட்ல உன்ன மாதிரியே ஒரு லேடியை பார்த்தேன். என்ன மாதிரியே வா? ஆமா நெட்டம்மா, பின்னால இருந்து பார்த்தாலும் முன்னால இருந்து பார்த்தாலும் சைட்ல இருந்து பார்த்தாலும் அப்படியே உன்ன மாதிரியே இருந்தாங்க. அது எப்படி என்னைய மாதிரி இருக்க முடியும்? முகச்சாடையே சொல்றேன் நெட்டம்மா, உன்ன மாதிரியே இருந்தாங்க அப்படியே. சரி, அந்த பொண்ணு அழகா இருந்தாளா? அட கடவுளே, இப்படி ஒரு கேள்வி கேட்காளே, நான் இப்போ என்ன பதில் சொல்ல? அழகா இருந்தான்னு சொன்னான்னா இன்னொரு பொண்ணை பாக்கியான்னு கேட்டு என்னைய அடிப்பா. அழகா இல்லைன்னு சொன்னா அப்ப நான் அழகா இல்லையான்னு கேட்டு அடிப்பா. என்ன செய்ய? சொல்லுங்கள் ராமு, சொல்லுங்கள். நெட்டம்மா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நெட்டம்மா. யாரை பார்த்தேனே தெரியல. கண்ணாடி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சாயந்தரம் போய் கண்ணாடியை மாத்திட்டு வருவோன்னே. நான் போயிட்டு வரேன் நெட்டம்மா, ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு. தப்பிச்சு ஓடுதாரே. ஏல, எங்கள உன் பொண்டாட்டி ஆளைய காணும். யாரை தேடுத கிளவி? என்னையவா தேடுதே? எவ்வளவு தைரியம் இருந்தா யார் ரூமுக்குள்ள வருவே? என்னடி இது, மேலே ஏறி குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க?
அடியே பல்லு போன பழைய கிழவி, உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இங்கே தான் உட்கார பிடிச்சிருக்கு, நான் உட்கார்ந்துருக்கேன். நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. யாரை பார்த்து பல்லு போன கிளவின்னு சொன்னேன்? எனக்கு எவ்வளோ பல்லு இருக்கு பாக்கியா? பாரு பாரு பாரு, எனக்கு எவ்வளோ பல்லு இருக்குன்னு பாரு. என்னை பார்த்து பல்லு போன பழைய கிளவின்னு சொல்லுதே, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? பல்லு இருக்கிறதா இப்போ பிரச்சனையா? இரு, உன் பல்ல பூரா பிடுங்கி எடுத்துருதேன். அதுக்கு பிறகு நீ பல்லு இல்லாத பழைய கிழவியா தானே இருப்ப. ஏம்மா நான் தான் சொன்னோம்ல அவ பிஐன்னு, நீ ஏம்மா அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏம்மா ஏமா இப்படிலாம் பேசுதே? நீ ஏன் மருமகம்மா பின்னால் நிற்காம பார்த்தியா? இவன் தான் உன் புருஷன், நீ இப்படிலாம் பேசக்கூடாதும்மா. உன் பேர் மாலா. யாரை பார்த்து கிளவி மாலான்னு? என் பேர் மந்திரமுகி. நான் யார் தெரியுமா? தெரியுமா? தெரியும். நீ சந்திரமுகி தங்கச்சின்னு என் அவன் சொன்னான். பிறகு தெரிஞ்சிருக்குல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் மவனுக்கு நான் பொண்டாட்டிங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? என்னை பிடிச்சி உன் மவனுக்கு கட்டி வைக்கலான்னு பாக்கியோ? ஏம்மா இவனும் நல்ல பையன்தாம்மா, இவனை கட்டிக்கோயேன். இவெல்லாம் ஒரு ஆளு, இவனை போய் என்னை கட்டிக்கிட சொல்லுதே. அடியே நீ என் பொண்டாட்டிடி. டேய் மண்டையா, ராத்திரி அடி வாங்கினது காணாதா? மறுபடியும் அடிக்கவா? வேண்டாங்க்கா வேண்டாங்க்கா, என்னை அடிக்காதீங்க, என்னை விட்டுருங்க, நான் பாவம். ஒழுங்கா மரியாதையா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அதுவும் இந்த நாட்டுக்கே ராஜாவா இருக்கணும். நாட்டுக்கு ராஜாக்கு நான் எங்கே போக? பிறகு ஒரு இளவரசி ரோட்ல போறவனையே கட்ட முடியும்? நான் ஒரு இளவரசின்னா ஒரு ராஜாவை தான் கல்யாணம் பண்ணணும். அப்பந்தான் மரியாதையா இருக்கும். ஏம்மா செத்த பேய்க்கெல்லாம் யாரும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்கம்மா. யாரை பார்த்து செத்த பேயின்ன? என்னை பார்த்தா பேய் மாதிரியே தெரியுது. ஏம்மா வாமா வெளியே போயிருவோம். என்னை 2 பேரும் தொல்லை பண்ணாம இருங்க. என் வேலையை நானே பார்த்துக்கிடுதேன். இல்லைன்னா 2 பேரையும் கடிச்சு துப்பிடுவேன். சரி தாயே, உன் வம்புக்கே வரமாட்டோம், எங்களை விட்டுரு. இல்லை வா நம்ம போவோம். இதைத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்த பிறவும் வந்து இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வா போவோம். இந்த கிழவி சரியான ஆளா இருக்கா. ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா போதுமே, உடனே மகன் தலையில கட்டிடலான்னு பாக்கா. ஏங்க உங்களுக்கு காலையில் சாப்பிட என்ன வேணும்? என்னத்தையாவது செய்யுமா போ. என்னத்தையாவது செய்யணும்? என்ன செய்யணும்? வைக்கிறது 4 குழம்பு, இது 40 டேஸ்ட்ல வைக்கா. 4 குழம்பு வைக்கிற பொண்டாட்டி கட்டிக்கிட்டே நான் இந்த பாடுபடுதனே. இந்த யூடியூப்லலாம் சமையல் பண்ணுதேன்னு போட்டு போடுதல்களை வீடியோ. அந்த மாதிரி பொண்ணுங்களை கட்டியிருக்கிற புருஷன்மார்கள்லாம் என்ன செய்வானுங்கன்னு தெரியல. தினம் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குமோ கடவுளே. ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. ராணி, நந்தினி காலேஜுக்கு போயிட்டாளா? இல்லைங்க போகலை, இன்னைக்கு லீவு தான், வீட்டில் தான் இருக்கா. அப்படியா? அப்ப விஜயும் லீவா? இல்லையே, அவன் காலையிலே ஆபீஸுக்கு போயிட்டான். நந்தினி மட்டும்தான் இருக்கா. என்ன வேணும்? அப்படின்னா நந்தினிகிட்ட சொல்லி காலையில உப்புமா செஞ்சு தர சொல்லேன். ஏன் நான் உப்புமா செஞ்சா ஆவாதா? இல்லம்மா, அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு செஞ்சிருந்தால சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கும் செஞ்சு தருவாளான்னு கேளேன். அது என்ன செஞ்சு தருவாளான்னு கேட்கறது? அவள் தான் நல்லா சமைக்கல. அப்போ அவளையே இன்னைக்கு சமைக்க சொல்லிடுவோம். நல்லதா போச்சுமா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவளையே கூப்பிடு, நான் சொல்லிடுதேன். அவள் வெளியே தோட்டத்தில் உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தா. இருங்க கூப்பிடுதேன். நந்தினிம்மா, நந்தினி. கூப்பிட்டீங்களா ஆண்டி? ஆமாம்மா, உங்கள் மாமா தான் கூப்பிட்டாரு. சொல்லுங்க அங்கிள். நந்தினிம்மா, அன்னைக்கு நல்ல அழகா சமைச்சு கொடுத்தல்ல. அன்னைக்கு எங்க சமைச்சு கொடுத்தேன்? நானும் விஜயும் சேர்ந்து அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் போட்டு ஜன்னல் வழியே வாங்கி வச்சு. ஐயோ கடவுளே, அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா அங்கிள், சமைச்சு கொடுத்தேன். அது நல்லா இல்லையா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சு. அப்படியா அங்கிள்? ரொம்ப தேங்க்ஸ். அதனாலதாம்மா இன்னைக்கும். அட கடவுளே, இன்னைக்குமா? இன்னைக்கு விஜய் வேற இல்லையே. மத்தியான சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாமா? இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு உங்கள் மாமாவுக்கு உப்புமா வேணுமா? அதுவும் நீ தான் செஞ்சு கொடுக்கணுமா? உப்புமாவா? ஆமாம்மா, உப்புமா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. அதான் செஞ்சு தருவியான்னு கேட்கலான்னு உன்னைய கூப்பிட்டேன். அட கடவுளே, அங்கிள் என்கிட்ட செஞ்சு தருவியான்னு கேட்காங்க. நான் என்ன சொல்ல முடியும்? உப்புமா தானே அங்கிள், செஞ்சு தாரேன். அப்படின்னா நீயே செஞ்சிருதியா? உப்புமாவும் தேங்காய் சட்னியும் வச்சிரு. சரி ஆண்டி. அம்மா கூப்பிட்டாங்க, கொஞ்சம் அவசரமா போகணும். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருதேன். வந்து செஞ்சு தரேன். சரிம்மா, போயிட்டு வா. மணி 7 தானே ஆகுது. நீ 8 மணிக்கு வந்து செஞ்சா கூட போதும். ரொம்ப நன்றி அங்கிள், நான் போயிட்டு வந்துருதேன். நந்தினிம்மா, அம்மா வீட்டுக்கா போற? ஆமா ஆண்டி. அந்த கப்பை வச்சுட்டு போம்மா, அதையும் தூக்கிட்டேவா போற? காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சாப்பாடு செய்யனே ஒரே எரிச்சலாக இருக்குப்பா.
சரி, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகணும். மாலாக்கிட்ட கேட்போம். நேற்றுலேருந்து ஃபோனே எடுக்க மாட்டேக்காக, என்னன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? சரி பார்ப்போம், நேரில் வேணால் போய் பார்த்துட்டு வருவோம். இல்லையே, அவ்வளோ நேரம் தாங்காது. அவங்களுக்கு ஏதாவதுன்னு என்னால் தாங்க முடியாது. முதல்ல அத்தை பாட்டிக்கு ஃபோன் அடித்து கேட்போம். எதுனாலும் என்கிட்ட சொல்லுவாங்களே. 2 நாள் அவங்கள பார்க்கவும் இல்லை, ஃபோன் எடுக்கவும் இல்லை. எங்கே தான் இருக்காங்க? ஐயோ கடவுளே, இந்த பிள்ளை பீரோ மேலே ஏறி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் என்னதான் செய்ய? இவன் எதுக்கு ஃபோன் அடிக்கா? ஹலோ சொல்லுட்டி. அத்தை பாட்டி என்னாச்சு? ஏன் மாலாக்கா ஃபோன் எடுக்க மாட்டேக்காக? குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் என்ன தட்டி சொல்ல? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னத்தை சொல்லன்னு கேட்கீங்க? இந்த மாலாவும் அலெக்ஸும் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாகட்டி. வந்ததுலேருந்து இவ பேய் பிடிச்ச மாதிரி அலையுதா. பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்களா? ஆமாட்டி, பீரோ மேலே ஏறி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லுதீங்க அத்தை பாட்டி? அலெக்ஸை போட்டு நேற்று அடி அடின்னு அடிச்சிருக்கா. ராத்திரி நடு ரோட்டில் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாலாம். வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு வண்டி போவாங்களாம், அது பாட்டுக்கு போகுதான். அலெக்ஸ் அங்கே கடந்து இப்போ காலையில் தான் எந்திரிச்சு வந்திருக்கான். எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல அத்தை பாட்டி. கேட்டு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஆவி இல்லட்டி, குதிச்சு குதிச்சு அடிக்கா. சரி, நீங்கள் பயப்படாமல் இருங்க. நான் வாரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். எங்கள் அத்தைக்கு சாப்பாடு எதுவும் செஞ்சு கொடுத்துட்டு வாரேன். என்ன வந்து பார்க்கேன். சரிட்டி வா, வந்து பாரு, அப்போந்தான் உனக்கும் தெரியும். சரி, ஃபோனை வைக்கேன். வச்சிரு வச்சிரு. ஐயோ கடவுளே, இவன் என்னெல்லாம் பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. எப்படி இந்த பேயை வரட்ட? அத்தை பாட்டி என்ன சொல்லுதாக? மாலாக்கா நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுதாங்களா? அலெக்சனும் கூட தானே போயிட்டு வந்தாக. பிறகு என்ன ஆயிருக்கும்? சரி, எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். லட்சுமி அக்காவையும் கூட்டிகிட்டு போகணும். அப்போந்தான் கொஞ்சம் நம்மளுக்கு தைரியமாக இருக்கும். பாப்பா தூங்கிட்டா, தொட்டில போட்டு ஆட்டிட்டேன். காலையில் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போற? இட்லியும் பேய் குழம்பு வச்சிருட்டா? என்னது பேய் குழம்பா? ஐயோ சாரித்தே, தெரியாமல் உளறிட்டேன். இட்லியும் சாம்பாரும் வச்சிருட்டா? வை என்னத்தையாவது உளறிட்டு கிடக்க வேண்டியது. மாலாக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எனக்கு போய் பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். காஞ்சனா, இன்னைக்கு இட்லி கடை கிடையாதா? இல்லைங்க, இன்னைக்கு கடை போடலை. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. சரிம்மா, இன்னைக்கு சாயந்தரம் நான் அந்த வேலைக்கு போறேன். மாப்பிள்ளை சொல்லி விட்டாருல, வாட்ச்மேன் வேலை ஒன்று, அந்த வேலைக்கு போறேன். என்ன இன்னைக்கே போகணும்? ஆமா, இன்னைக்கு தானே மாப்பிள்ளை வர சொன்னாரு. போய் சேர்ந்துட வேண்டியதான். அதெல்லாம் நாள் கடத்தக்கூடாது. இன்னைக்கே போய் சேர்ந்துக்கிடுதேன். வாட்ச்மேன் வேலைன்னா ராத்திரி மட்டும் பார்க்கணுமோ? இல்லம்மா, ஷிஃப்ட் கணக்கு. ஒரு வாரம் காலையில போகணுமா, ஒரு வாரம் சாயந்தரம் போகணுமா. அப்படியாங்க? சரி சரி. அப்போ காலையில் போனீங்கன்னா ராத்திரி வந்து தூங்கிக்கிடலாம். ராத்திரி போனால் பகலில் தூங்கணும்னு. நந்தினி பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குவா. அவளை வீட்டு வரைக்கும் கொண்டு விடுதேன்னு மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். காலையில நான் வேலைக்கு போயிட்டேன்னா மத்தியானம் கொண்டு அவளை விட முடியாதுல்ல. அது ஒண்ணுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவளே போயிட மாட்டாளா? நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து பயந்துட்டு கிடக்கீங்க. அவள் என்ன சின்ன பிள்ளையா? போயிருவா. இருந்தாலும் நான் கொண்டு விட்டு விட்டு பழகிட்டேனா, அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நான் வேணா ஒரு வாரத்துக்கு போகிறேன். நான் ஒரு வாரம் போகிறேன், நீங்கள் ஒரு வாரம் போங்க. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? நந்தினி தங்கம், என்ன காலங்காத்தாலே வந்திருக்க? மாப்பிள்ளை வரலையா? ஏம்மா அவர் வரலம்மா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னாச்சும்மா ஒரு மாதிரி இருக்க? ஏம்மா எனக்கு உதவி பண்ணுங்கம்மா, அது ஒரு பெரிய கதை. உட்காருங்க சொல்கிறேன். சொல்லுமா, அப்படி என்ன கதை? அன்னைக்கு அங்கிள் என்னைய சாப்பாடு செய்ய சொன்னாங்களா? எனக்கு சாப்பாடே செய்ய தெரியாதுல்லம்மா. ஆமாம், வீட்டில் நீ அடுப்பங்கிற பக்கம் போனதே இல்லையே. அதனால விஜயும் நானும் சேர்ந்து சாப்பாடு ஆர்டர் போட்டு தெரியாமல் பின்னாடி வழியே வாங்கி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஐயோ, ஏன் இப்படி செஞ்சீங்க? இப்படி செஞ்சது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா? அதெல்லாம் இல்லைம்மா, அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சா. அதனால இன்னைக்கு காலையில் என்னைய உப்புமா கிண்டி தர சொல்லியிருக்காங்க. உப்புமாவா? உப்புமா கிண்டுறது ஈஸி தாம்மா. அதாம்மா உங்கள்கிட்ட எப்படின்னு கேட்டு போகலான்னு வந்தேன். உப்புமா செய்ய போறியா? சரி, அம்மா சொல்லித்தரேன். என்ன சீக்கிரம் சொல்லித்தாங்கம்மா. நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, பார்த்துட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன். இப்போ நான் உடனே போய் உப்புமா செய்யணும். சரி, அம்மா சொல்லுதேன் கேளு. ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி காய விடு. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போடணும். நல்லா வதங்கின பிறகு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ரவையை போட்டு கிண்ட வேண்டியதான். ஏம்மா உப்புமானா இவ்வளோதானா? ஆமாம்மா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ஈஸியான சாப்பாடு உப்புமா கிண்டுறது தான். ஏம்மா வெங்காயம் போடணும், ரவை போடணும், கடுகு உளுந்தம் பருப்புலாம் போடணும்னு சொன்னீங்க. ஆனால் முக்கியமானது சொல்லவே இல்லையே. முக்கியமானதா? எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. உப்புமா செய்யறதுக்கு உப்பு எத்தனை பாக்கெட் போடணும்? நல்லா குடியை கெடுத்த போ. என்னம்மா? உப்புமானா உப்புல செய்யறது கிடையாதுடி, ரவையை வச்சு செய்யணும். செஞ்சுட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடணும். அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. செஞ்சு காட்டுதீங்களா? சரி வா, நான் செஞ்சு காட்டுதேன். அதே மாதிரி போய் அங்கே செய்.
சரிம்மா, நீங்க செய்ய செய்ய நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிடுதே, அப்பன்னா எனக்கு யூஸ் ஆகும். ஐயோ கடவுளே, பிள்ளைய இப்படியில வளர்த்து வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, காலையில இருந்து ஒரே மண்டையடியா இருக்கே. எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டேன், அவரையும் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டேன். அத்தையும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க. மண்டையடி வேற தாங்க முடியல, என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கே. 4 தடவை தைலத்தை போட்டு தடவிட்டேன், அப்பவும் குறைய மாட்டேக்கே. வயிற்று வலியும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும்பாங்க. எம்மா என்ன வலி வலிக்கு. லட்சுமிக்கா, லட்சுமிக்கா எங்க இருக்கீங்க? அடியே பெட்ரூம்ல தான் கிடக்கேன், வா. லட்சுமிக்கா, ஒரு முக்கியமான விஷயம், எந்திங்க. ஏட்டி மண்டையடி தாங்க முடியலட்டி, எந்திக்க முடியாது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்பு. சொல்லிட்டு கிளம்ப முடியாதுக்கா, ஒரு முக்கியமான விஷயம், எந்திரிச்சு உட்காருங்க சொல்லுதே. ஐயோ இவ வேற பாடா படுத்துதாளே, எந்திக்க முடியாம தானடி படுத்து கிடக்கே. நான் மண்டை அமுக்குதேன், நான் சொல்றத கேளுங்க. ரொம்ப நன்றி டி. நன்றி எல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு. சம்பவமா? என்ன சம்பவம்? நம்ம மாலாக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. என்னடி சொல்லுதே, பேய் பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, அலெக்சாண்டனும் அவங்களும் நேற்று எங்கேயோ போயிட்டு வந்தாங்களாம். வர்ற வழியில காட்டுக்குள்ள வரும்போது பேய் பிடிச்சிட்டான். காலையில வந்து பீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம். பீரோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காளா? ஆமாக்கா, நேத்துல இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. அதான் அத்தை பாட்டிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க, ரொம்ப வருத்தமா இருக்காங்க. பேய் எங்க இருந்து பிடிச்சிருக்கும்? பேய் பங்களாக்குள்ளேயே போனா? பேய் பங்களாக்குள்ளெல்லாம் போல, வர்ற வழியில காட்டுல பிடிச்சிருக்கு. ஐயோ அத்தை பாட்டில பாவும். ஆமாக்கா, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதான் அந்த வாரேன்னு சொல்லியிருக்கேன், போய் நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆமாடி, வா போய் பார்த்துட்டு வருவோம். என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி இங்க உட்காந்துருக்க முடியும்? வா போவோம். என்ன அத்தை பாட்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கா? இப்படி தம்பிட்டி ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது கேட்டால் வந்து அடிக்கா. மாலாக்கா, கீழே இறங்கி வாங்க. மாலை கூப்பிடுறது கேட்க இல்லையா? கீழே இறங்கி வா. எதுக்கு மேலே ஏறி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கே? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னைய பார்த்து மாலா மாலாங்கிங்க. இருங்க இந்த வாரேன். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? தூர போங்க. என்ன மாலா, அத்தை பாட்டி அடிக்காமல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? யாத்தே அடிக்காளே. ஏம்மா என்னை விடுங்க, என்னை எதுக்கு தூக்கி வச்சிருக்கீங்க? ஏம்மா ஒத்த கண்ணு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? எதுக்கு இப்படி தோண்டி விட்டே? நீ என்ன எந்திரிச்சு நிக்க, இப்பதானே அடிச்சு கவுத்துனேன். எக்கா எக்கா என்னை விட்டுருங்கக்கா, பேயக்கா என்னை விடுங்க. எல்லாரும் ரொம்ப பேசுவீங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டிடுதேன். ஏம்மா ஏம்மா மண்டை இடிக்குமா, சவுத்துலே இடிக்கி, கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. கீழே இறக்கி விடணுமா? இரு தூக்கி வீசுதே. ஏம்மா மருமோளை தயவு செஞ்சு அவளை விட்டுருமா. யாத்தி மறுபடியும் இந்த பக்கம் திரும்பிட்டா, நம்மளை போட்டு அடிப்பா. அத்தை பாட்டி ஓடுங்க, இந்த திசைக்கு நம்ம வரமாட்டோம் தாயே. ஏக்கா ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்கக்கா, விட்டுருங்கக்கா. நான் உங்க தங்கச்சி மாதிரிக்கா, ஏன் இப்படி என்னை போட்டு அடிக்கீங்க? என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா? உன்னைய பார்த்தா பாவமா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட வந்து வம்பிழுக்கியே. என்கிட்ட வம்பிழுத்தா நான் சும்மா விடுவேனா? நான் யார் தெரியுமா? நான் தான் மந்திரமுகி. எங்களுக்கு அது தெரியாது இல்லக்கா, இந்த உருவத்தில் நாங்கள் மாலாக்காவை தான் பார்த்துருக்கோம், அதனால மாலாக்கான்னு நினச்சி பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சரியா? பரவாயில்ல, நீ நல்ல பிள்ளையா தான் இருக்க. சரி, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், பிழைச்சி போ. ரொம்ப நன்றிக்கா, நீங்கள் விட்டதே போதும். அடியே என்னடி பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு ஓடி வா. பேயக்கா பேயக்கா, அதான் நம்ம லட்சுமி அக்கா, அவங்களையும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க பாவம். உங்கள் காலில் உளுந்து கெஞ்சி கேட்கோங்க்கா, எங்கள் யாரையும் எதுவும் செஞ்சிடாதீங்கக்கா, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுக்கா. அடியே கிறுக்கச்சி, பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா போவோம். வந்துரு ஓடிடுவோம். உங்களெல்லாம் உயிரோட விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, ஒழுங்க மரியாதையை போய் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வாங்க. சரிக்கா, தமிழ் மேட்ரிமோனியில் போட்டு வைக்கும், நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. சரி, நம்மளும் அப்படியே போவோம். நம்ம அப்படியே போனாதான் ஒரு 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க, நல்ல மாப்பிள்ளையா நம்மளுக்கு கிடைக்கும். என்னடி இப்படி ஆயிட்டு? என்ன அடி அடிக்காக தெரியுமா, தூக்கி தூக்கி வீசுதாக, வலி தாங்க முடியல. ஏதாவது ஒரு மந்திரவாதியை போய் பார்ப்போண்டி, இப்படியே விட முடியாது. நம்ம தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். அத்தை பாட்டியும் அலெக்ஸ் தம்பியும் பாவம், அவங்க அங்கே தான் கிடக்காக, அவங்கள போட்டு அடிச்சுட்டு கிடப்பா. உடனே போய் ஏதாவது ஒரு மந்திரவாதியை பார்த்து ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமாக்கா, ஏதாவது மந்திரவாதியை பார்ப்போம், எங்கே போய் பார்க்கன்னு தெரியலையே. ஏக்கா கோயில் பூசாரி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில வராரு. என்னம்மா சொல்லுதீங்க? சாமி சாமி, எங்க கூட ஒத்த ரோசா வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை இருப்பாள்ல சாமி, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒன்று செஞ்சு விரட்டி விடுங்க சாமி. ஏம்மா நான் கோயில் பூசாரிம்மா, பேய் ஓட்டி கிடையாது.
சாமி நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அடி தெரியுமா? இப்போ தான் பேயிட்ட தரமாடி வாங்கிட்டு வாரேன். ஏம்மா பேய் ஓட்டுறதுக்குலாம் வேற ஆள் இருக்காங்க. நான்லாம் பேய் ஓட்ட மாட்டேன். நான் கோயிலில் பூஜை மட்டும்தான் பண்ணுவேன். சாமி எதுவும் மந்திரிச்ச திருநீர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் பேய்கிட்ட போட்டா ஓடிருமில்ல. அதெல்லாம் மந்திரவாதிங்க தான் தருவாங்கம்மா. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண போகணும். நேரம் ஆயிட்டு என்னைய விடுங்க. கோயிலில் பூஜை பண்ண தெரியுது, ஒரு பேய் ஓட்ட தெரியாதா? சாமி ஒரு உதவி செய்யுங்களேன், பேய் ஓட்டுற மாதிரி யாரையாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஏம்மா அப்படி ஒருத்தர் இருக்காருமா. ஆனால் அவர் காட்டுக்குள்ளே இருப்பாரு. அவரை ராத்திரி போனால் தான் பார்க்க முடியும். இவளுக்கு என்ன பூசாரிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காளுக? என்ன பேசுதாளுகன்னு கேட்போம். ராத்திரி தான் பார்க்க முடியுமா? எங்க இருப்பாரு? பக்கத்து ஊர் காட்டுக்குள்ளே இருப்பாருமா. ராத்திரி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். பகல்லெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டாருமா. ராத்திரினா என்ன, பகல்னா என்ன? நான் போய் பார்க்கேன். எப்படியாவது பேயை விரட்டினா போதும். சரிம்மா போங்க. நான் சொல்லி விட்டேன்னு சொல்லுங்க. துட்டு கொஞ்சம் குறையாதான் வாங்குவாரு. சரியா? போய் பாருங்க. பேயை விரட்டிடலாம். பேய் பேய்ங்காளுக. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? ரொம்ப நன்றி சாமி, இந்த உதவியை நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம். சரிம்மா எனக்கு கோயிலுக்கு நேரம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன்னு. இக்க பேயை விரட்டிடலாம்ல. அதான் பூசாரி சொல்லிட்டு போறாரு லேட்டி, விரட்டிடலாம் விடு. அப்போனா ராத்திரி நம்ம 2 பேரும் போவோமா? போவும் போவும். எங்க வீட்டுக்காரையும் உங்க வீட்டுக்காரையும் துணைக்கு கூட்டிட்டு போவோம். தனியெல்லாம் நம்ம காட்டுக்குள்ள போக வேண்டாம். ஆ சரிக்கா, ராமுவையும் சேகரனனையும் கூட்டிகிட்டு போவோம். அப்படியே அலெக்சனனையும் அத்தை பாட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவோன்னு. ஆமாடி, அவங்கள தனியா வீட்டில் போட்டு போக வேண்டாம், நம்ம கூட்டு போயிடுவோம். இவளுக்கு என்ன பேசுறாளுகன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. யாருக்கோ பேய் பிடிச்சிருக்கு போலயே. ராத்திரி போய் மந்திரவாதியை பார்க்க போறாளுக. எங்க போறாளுக, என்ன செய்ய போறாளுக, ஒன்றும் புரியல. புரியலன்னா என்ன, ஃபாலோ பண்ணிடுவோம். ராத்திரி இவங்க பின்னாடியே போனால் எல்லாம் தெரிஞ்சிட போகுது.